ஆக்சுவலி இப்போ ரெக்கார்டிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில கரெக்ட்டா 5:57 வெட்னஸ்டே. ஸோ எப்பவுமே ராத்திரி தானே எபிசோட் வந்துட்டு போஸ்ட் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு கொஞ்சம் இயர்லியா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது ஏன்டா அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா பிகாஸ் வந்து நான் ஊருக்கு போறனால நீ கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஆஃபீஸ் சீக்கிரமா வந்தேன். 6 to 3 ஷிஃப்ட் கேட்டுட்டு. நீ ஏன் வேலை வேலை கொல்ல கொல்ல நீ இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு. இன்னைக்கு ஆக்சுவலி என்ன ஷேர் பண்ண நினச்சேன்னா, மார்னிங் நான் வரப்போ வந்துட்டு ஐ மீன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. ஹோல் ஸ்ட்ரீட்டுமே லைக் அந்த ஹோல் ஏரியாவுமே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குமோ, லைக் அந்த காரு அந்த பஸ்ஸு அந்த மாதிரி கையன்ற நேரமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப 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 அமைதியாக ரொம்ப காமாக குவைட்டாக இருந்தது. லைக் நடந்து வரப்போய் ஒரு மாதிரி ஃபீல் ரெஃப்ரெஷிங்காக மார்னிங் அந்த ஒரு ப்ரீஸ் அப்படியே மேலே பட்டோன்னே வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சூப்பராக இருந்தது. ஸோ வந்துட்டே இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு. அப்போ என்னென்னா டக்குன்னு நான் பில்டிங்குள்ளே வரப்போ ஆல்மோஸ்ட் என்னோட பில்டிங் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃபுல்லாகவே இருட்டாக இருந்தது எல்லா பக்கமும். ஸோ லைட்டே இல்லை. ஆனால் இங்கே என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ன்றனால நீங்கள் நடக்கிற லைக் லைட் வந்துட்டு சென்சார் மூலமாக ஆன் ஆகிடும். ஸோ நடந்து வரேன், அது வீடியோ எடுத்துகிட்டு வந்து ஆன் ஆகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு இந்த ஹார்ட்ஷிப்ஸ் அப்படின்றது வந்துட்டு எப்படி தாங்க இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு லைட் அப்படின்ற மாதிரி ஒரு நாலேஜ் சரியா நமக்கு நம்மளே கூட ஒரு இதாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், இல்லை சம்மனாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு லைட்டு வரப்போ இந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டாபிக் ஆரம்பிக்கிறேன். ஸோ கேட்டுக்கிறது பில்லோ தட்ஸ் நான் அவங்க ஆதித்யா. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் வந்துட்டு இது பழைய டாபிக் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்லாம் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் முடிச்சாச்சு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டார்க்கான சப்ஜெக்ட் பேசலாம். லைக் வந்துட்டு ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டரை பற்றி பேச போகிறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ரொம்ப பாப்புலரான மென்டல் ஹெல்த் டிஸார்டர். சில பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன எனக்குமே கூட இது ரீட் பண்ணுறப்போ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் என்னன்னா, நான் ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டரை இவ்வளோ ஆர்வமாக ரீட் பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் சிபிடிஎஸ்க்கு அப்புறமா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது பேர் என்னன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது என்பிடி அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுவாங்க. ஸோ அந்த என்பிடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க நார்சிஸ்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப கெத்தாக சொல்லிப்பாங்க, நான் வந்துட்டு நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கூட ஐ மீன் நார்சிஸ்டிக் லைக் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ப்ரொஃபைல் அதை நேம் வச்சிருப்பாங்க. நிறையா பேர் பார்த்துருக்கேன் நானுமே. ஸோ அந்த மாதிரி நார்சிஸ்டிக் அப்படி கேட்கும்போது காலேஜ் டைமில் வந்துட்டு நார்சிஸ்டிக் அப்படி கேட்கும்போது ரொம்ப கெத்தாக இருக்கும். அவங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அட்மைரபிளாக ரொம்ப கெத்தாக பயங்கரமாக இருப்பாங்க. ஏதோ விதத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. லைக் வந்துட்டு அவங்களோட அகாடமிக்ஸில் ஆகட்டும், இல்லைன்னா அவங்களோட ஜிம்மோ சம்திங் ஒர்க் அவுட் இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த்லையோ மென்டல் ஹெல்த்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்மைரபிளாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு அடைமொழி மொழி கொடுத்துப்பாங்க. பட் ஆனால் என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் எனக்கு லைக் இந்த சைக்காலஜி பற்றி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நார்சிஸ்டிக் அப்படின்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சனல் டிஸார்டர், ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துன்னா இந்த நார்சிஸ்டிக் அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக்கில் வந்துட்டு நாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு ஹண்டர், ரொம்ப 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 அழகாக இருப்பான், பயங்கர அழகாக இருப்பான். உலகத்தில் அவன் தான் அழகு அப்படின்னு வச்சுக்கலாங்க. அவன் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் தன்னோட அந்த ஓன் ரெஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பாண்டில் வந்து அந்த ரெஃப்ளெக்ஷனை பார்த்துட்டே இருப்பானா. அவனுக்கு அது பார்க்க ரொம்ப பிடிக்குமா. ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு ரொம்ப பார்த்து லைக் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ணை வந்துட்டு எடுக்கவே முடியல, வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டே இருந்திருக்கான். எப்போ வரைக்கும் பார்த்தானா, அன்டில் ஹிஸ் டெய்ட் வரைக்கும். ஸோ அவன் சாகிற வரைக்குமே என்ன பண்ணியிருக்கானா, அந்த தன்னோட பாண்டில் தன்னோட ஓன் ரெஃப்ளெக்ஷனை பார்த்தே செத்து போயிட்டான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் பேர் தான் நார்சிஸ். சரியா, அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி வந்த மென்டல் ஹெல்த் டிஸார்டர் தான் நார்சிசம். ஸோ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் எப்படி இருக்குன்னா, இது மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்னை தானே பெருசாக நினச்சிக்கிறவங்க, இல்லை வந்துட்டு தன்னை வந்துட்டு மித்தவங்க வந்துட்டு அட்மைரபிள் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க, இல்லைன்னா வந்து தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அனுபவம் அப்படின்னு கிடையாது. லைக் என்னன்னா, அவங்களை வந்து க்ளோரிஃபை பண்ணுறவங்க, ரொம்ப பெரிய ஆளை காட்டிக்கிறவங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை வந்துட்டு ஒருத்தவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்ற வந்துட்டு இவங்க தான் டிசைட் பண்ணணும். சரியா, இந்த இடத்துல லைக் வந்துட்டு அவங்களை அட்மைரபிளாக பார்க்கணும், அவங்களை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக பார்க்கணும். எப்போவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு லைஃப்பில் என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்னென்ன பேசிக் பண்ணியிருப்பாங்கன்னா, லைக் இன்டெலிஜென்ஸ், அவங்களோட சாரிஸ்மா, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் லைக் வந்துட்டு அது ஜிம், ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், சம்திங் யோகா, ஏதோ ஒன்று பெரிய விஷயம், அது டான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஏதோ ஒன்று. ஸோ அவங்களோட அத்லெட்டிக் எபிலிட்டி அது வந்துடும் ஒர்க் அவுட்டில். ஸோ ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்களோட வெல்த், அவங்க பணக்காரங்களாங்களா, அவங்க மணி வெல்த், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அவங்க பவர், அவங்க லைஃப்பில் இது வரைக்கும் சாதிச்ச விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தன்னை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு தன்னை பெரியால காட்டிக்கிற ஒரு ஆள் தான் நார்சிசம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ உலகத்திலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 15 to 16% ஆஃப் பீப்புள் வந்துட்டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது நான் சொல்ல, இது சைக்காலஜி ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா, அது அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மை காட், இது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. லைக் ஏன்னா 50 to 75% வரைக்குமே மேல்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது என்பிடியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு யூஎஸில் பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 5% வரைக்குமே அதிகமான மேல் பீப்புள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபீமேலுக்கு இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும், பட் ஆனால் கம்பேரிங் வித் மேல்ஸ் வந்துட்டு ஃபீமேலுக்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரோட மீனிங் அண்ட் ரீசன்ஸ். ஸோ வந்துட்டு இது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாஸ்ட்டுங்க. இது நான் இருக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிம்டம்ஸ் வரைக்கும் தான் பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு அதுக்கு காசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்யூஷன்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்கான பாட்காஸ்ட் எபிசோடில் கேட்கலாம். ஸோ வாங்க இப்போ சிம்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு தன்னைத்தானே செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்துப்பாங்க. அதாவது அவங்கள தன்னைத்தானே வந்துட்டு ஓவர் எஸ்டிமேட் பண்ணிப்பாங்க எல்லா விஷயத்துலையும். ஸோ அவங்கள வந்துட்டு ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அச்சீவ்மெண்ட் குட்டியாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பயங்கரமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேண்டசிஸில் ஈடுபடுவாங்க. அதாவது லைக் என்னன்னா, அவங்க ரொம்ப பெரிய இப்போ லைக் ஒரு சம்தவன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கோ இல்லாட்டா வந்துட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கோ போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. லைக் ஏன்னா அவங்க ஃபேண்டசிஸ் பண்ணிப்பாங்க, தான் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியும் அதை வந்துட்டு பீப்புள் கிட்ட வந்துட்டு காட்டுவாங்க. சரியா, மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே அது லைக் உங்களை வந்துட்டு அப்லிஃப்ட் பண்ணிக்கிறது. பட் ஆனால் இங்கே என்னென்னா, லைக் அவங்கள வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற மாதிரியோ அதை வந்துட்டு பீப்புள் கிட்டையும் காட்டுறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேண்டசிஸில் ஈடுபடுவாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, தான் தான் சுப்பீரியாரிட்டி பவர் அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்லே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க தான் ஸ்பெஷல், அவங்க ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன், இந்த உலகத்திலே ரொம்ப யூனிக்கான பர்சன், அவங்கள வந்து யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி இருக்க பீப்புள் எல்லாரும் தன்னை வந்துட்டு யார் ரொம்ப வர்த்தியாக நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பீப்புள் கூட அசோசியேட் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க, ஆல்வேஸ் வந்துட்டு அட்மரேஷனுக்காக ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்களாம். லைக் யாராவது ஒருத்தவங்க நான் சொன்னேன் ரொம்ப நானே அட்மைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இது ஆஃப்டர் ரீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ என்னன்னா, அவங்க ஆல்வேஸ் சம்மன் அவங்க அட்மைரேஷன் கொடுக்கணும், அட்மைர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அவங்க என்ன ஆகுனா, அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், சீக்கிரம் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் ஆனால் சைக்காலஜி ரிசர்ச்சில் சொல்கிறேன் இது எல்லாமே. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக செல்ஃப் டவுட் வரும். நான் வந்துட்டு கரெக்டாக இருக்கேனா, நான் வந்துட்டு பக்காவாக இருக்கேனா, பர்ஃபெக்டாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த செல்ஃப் டவுட் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தானே செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிப்பாங்க. நீ இப்படி இருக்கா, நீ இப்படி இருக்கா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் மாறணும், பீப்பிள் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி எம்டியாகவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஏன்னா ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ்க்காக இது பண்ணுவாங்க. லைக் என்ன ஃபிஷிங் ஃபார் தம் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் யாரெல்லாம் அவங்களை வார்த்தையாக பார்க்கலையோ, அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலையோ, யார் அவங்களை அட்மைர் பண்ணலையோ அந்த மாதிரி பீப்புள் மேலே அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்டம்ஸும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா, அவங்க வந்துட்டு தன்னோட பேசிக் நீட்ஸுக்காக மித்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. லைக் கான்ஷியஸ்லியும் அன்கான்ஷியஸ்லியும் தனக்கு வேணும்னா ஒருத்தவங்களை பயங்கரமாக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தன்னோட வர்த்தி, செல்ஃப் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் அட்மைரபிள் பண்ணுற பர்சன்ஸ் கிட்ட தான் அவங்க அசோசியேட் வச்சுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அவங்கள ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் பூஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு தன்னோட செல்ஃப் ரீசன்ஸ்க்காக மித்தவங்க கிட்ட ஈஸியாக அட்வான்டேஜும் எடுத்துப்பாங்க. இவங்க கிட்ட வந்து லேக் ஆஃப் எம்பத்தி ரொம்ப இருக்குங்க. லைக் எம்பத்தி பீப்புள் கிடையவே கிடையாது, யோசிக்கவே மாட்டாங்க. மித்தவங்க திங்க் ஃப்ரம் ஷூஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மித்தவங்களை ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுவாங்க தன்னோட நீட்ஸுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மித்தவங்கள வந்துட்டு தன்னோட நீட்ஸுக்காக மட்டும் தான் பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களோட சைன் ஆஃப் வீக்னஸாக எடுத்துப்பாங்க. ஒரு பீப்புள் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்கன்னா, எக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஒரு ஆக்டர்னா அந்த ஒய் கிட்ட வந்துட்டு என்ன நீடு இருக்கோ அதை மட்டும் தான் பார்ப்பான். லைக் என்னன்னா, அதை வந்துட்டு எப்படி கறந்துருக்கலாம், இல்லை தனக்கு என்ன நீடு வேணும், அவங்க என்ன எப்படி எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் பார்ப்பான். லைக் அவனால் கொடுக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவானா, ஒய் கூட கம்ப்ளீட்டாக பேச மாட்டேன், கட் பண்ணிடுவான் ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அந்த மாதிரி தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்வியாக இருப்பாங்க. மித்தவங்க ஜெலஸ் ஆவாங்க, மித்தவங்க தன்னை பார்த்து ஜெலஸாக ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிற அச்சீவ்மெண்ட்டை வந்து ரொம்ப பயங்கரமாக காட்டிப்பாங்க. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பீப்பிள் ரொம்ப அரகன்ட்டா இருப்பாங்க. லைக் ரொம்ப 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 எப்படி சொல்றதுன்னா, கோவப்படுவாங்க, ரொம்ப திமிரா இருப்பாங்க, ஆட்டிட்யூடா இருப்பாங்க. அந்த மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மேக்ஸிமம் வந்துட்டு எப்படின்னா, பயப்படுவாங்க. வல்னரபிலிட்டி வச்சு பயப்படுவாங்க. ஸோ, அது மேக்ஸிமம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, தன்னோட வல்னரபிள வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறதுக்காக மித்தவங்க கிட்டேருந்து ஈஸியா வித்ட்ராவ் ஆவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் அத வந்துட்டு பக்காவா பண்ணணும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த நார்சிசிஸ்டிக் பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அவங்க கிரிட்டிசிசம்க்கு வந்துட்டு மித்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, அவங்க ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ, ஈஸியா கோவப்படுவாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபெயிலியர் ரொம்ப தவிர்த்துடுவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பீப்பிள் என்ன ஆகும்னா, அதிகமா டிப்ரஷனை ஃபீல் பண்றதுக்கான சான்சஸும் நெறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு தன்னோட ஃபீலிங்ஸை ஈஸியா மறைச்சிருவாங்க. லைக் என்னன்னா, ஒரு ஃபேக் ஹியூமிலிட்டிக்காக அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் பார்த்தீங்களா? ஓ மை காட்! எவ்வளவு சிம்டம்ஸ் இருக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்ல. பட் ஆனா என்னன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபேக்டர் இந்த ஒரு டிஸார்டர் பத்தி படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வாவ்! இப்படி பீப்பிள் லைஃப்ல ரியல் லைஃப் இருக்காங்களா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்வியஸ்லி இருக்காங்க. நானும் நெறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ, அதான். இன்னைக்கு இந்த டாபிக்க பேசலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குடுக்கணும்னா, நீங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு அமெரிக்கன் சைக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கு. மேபி நெறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் ஆஃப் த வேர்ல்டு வைடு ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. பட் ஆனா அது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோ த்ரில்லர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தான். அதில் வந்துட்டு அந்த கேரக்டர் நேம் வருவான் ப்ரொட்டகனிஸ்ட் பேட்ரிக் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேரக்டர் எப்படி இருக்குன்னா, இந்த என்பிடிக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்துட்டு தன்னை தானே பயங்கரமாக போர்ட்ரே பண்ணிப்பான். தன்னோட ஸ்கின்லேருந்து அவன் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, நிறைய டேரக்ட் கொடுப்பாங்க அந்த ஸ்டோரியில். ஆக்சுவலி இது பேஸ்ட் ஆன் நாவல் தான். அந்த மூவி என்ன ஆகும்னா, அவன் லைக் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருப்பான். ஒரு பேங்கர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருப்பான். ஆமாம். ஸோ வந்துட்டு என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருப்பான். சாரி. ஸோ என்னன்னா, ரொம்ப தன்னை தானே க்ளாரிஃபை பண்ணிப்பான். அவனோட அப்பியரன்ஸ் ஆகட்டும், இல்லை அவனோட பிஹேவியர் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக காட்டிப்பான். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சீன் ஒன்று வரும். இல்லைன்னா ஒரு தன்னோட கூட வேலை பார்க்குற கலீக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசிட்டிங் கார்டு வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ என்னன்னா, அவன் கார்டு தான் பயங்கரமாக இருக்கும் நினைப்பான். பட் நிறையா பேரோட கார்டு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கணும், ஒருத்தன் கொலை பண்ணிடுவான். ஸோ அதனாலேயே அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க தான் என்பிடி பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்லலை, இதுவுமே சைக்காலஜி ரிசர்ச்சில் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த மூவி கேரக்டர் கூட ஒன் ஆஃப் த சைக்காலஜிக்கல் ஒரு டிஸார்டரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் இருக்குது. இந்த காற்று வெளியில் வருணோட கேரக்டர் ஆப்வியஸ்லி உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எவ்வளோ சைக்காட்டிக்கான ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பர்ஃபெக்டாக காட்டிப்பான். தன் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ டாமினன்ட் பண்ணுவான் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் இருக்குங்க. மீன் கேர்ள்ஸில் வர அந்த மெயினான பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நிறையா கேரக்டர் இருக்குது. தனி க்ளாரிஃபை பண்ணுற நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம். ரியல் லைஃப்லேயே பார்த்துருப்போம். லைக் வந்துட்டு தான் அட்மைர் பண்ணிக்கணும், தான் பெருசாக காட்டிக்கணும், தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு சீனோட ஒரு ஆட்டிடியூடோட இருக்க பீப்புள்ஸ். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்துட்டு என்பிடி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி இது நான் சொல்ல சைக்காலஜி சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் இவ்வளோ தான். லைக் என்னன்னா சிம்டம்ஸ் ரொம்ப வள கொலன்னு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிம்டம்ஸ் நான் வந்துட்டு ஒன்று மிஸ் பண்ணால் கூட வந்துட்டு லைக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் எல்லா சிம்டம்ஸையும் நோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 சிம்டம்ஸ் மேலே சொன்னது. பிகாஸ் உங்களுக்கோ இல்லைன்னா உங்களோட சார்ந்தவர்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்பிடின்றது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மென்டல் ஹெல்த் டிஸார்டர். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹீல் ஆகணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆகிதாகணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் இவ்வளோ தான். நம்ம ஃப்ரைடே வந்துட்டு கண்டினியூஷன் அண்ட் நியூ டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு தேர்ஸ்டே எலெக்ஷன் வருது, தமிழ்நாடு எலெக்ஷன். ஸோ கண்டிப்பாக வைஸ்லி நீங்கள் நல்லபடியாக ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல சான்ஸ்க்காக பார்த்து நல்ல ஒரு பர்சனுக்கு நல்ல ஒரு கேண்டிடேட்க்கு ஓட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் வந்துட்டு மறக்காமல் உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்க ஆப்வியஸ்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஐம் யுவர் ஆதித்யா. குட் நைட், டேக் கேர், பை பை.